எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் புத்தா, எ ஸ்டோரி ஃப்ரம் தாய்லாந்து. தாய்லாண்டில் புத்தரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்கலாமா? ஒரு இளைஞன், அவனுக்கு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அவ்வளோ தரித்திரத்தில் இருக்கான், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான், பிச்சை எடுத்து தான் வாழ்கிறான். காலம்புற பிச்சை, மதியானம் ஓகே, தங்குறதுக்கு இடம் இல்லை, நடு ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் தான் படுத்திருக்கான். அவன் இந்த மாதிரி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நைட் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கிடைக்க போக, அவனால் சாப்பிட முடியறதுக்கு போக கிடைச்ச சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்துல எடுத்து வைப்பான். இது காலம்பரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பான். ஆனால் காலம்பரை எழுந்து பார்க்கும்போது அவன் எடுத்து வச்சிருந்த உணவு காணாமல் போயிடும். இவனே பிச்சை, இந்த பொருள் வேற திருடு போகுதுன்னா ரொம்ப வருத்தப்படுறான். ஆனால் இதை கண்டுபிடிக்கவே முடியல யார் திருடுறான்னு. இது டெய்லி நடக்குது அவனுக்கு. அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணுறான், யாரா இது திருடுறான்னு கண்டுபிடிக்கணும்னு. கடைசியாக கண்டுபிடிச்சிடறான். ஒரு எலி தான் அது திருடுது. அப்போ அந்த எலியை கை கொலமாக பிடிச்சிடறான். சொல்கிறான், என் வாழ்க்கையே தரித்திரத்தில் போகுது, நானே பிச்சுட்டு தான் வாழ்கிறேன், ஏன் நீ பணக்காரன் வீட்டில் போய் திருடக்கூடாது, ஏன் என்னோட உணவை திருடுற? அப்போது அந்த எலி சொல்லுது, உனக்கு அந்த மாதிரி ஒரு சாபம், உனக்கு எந்த ஒரு பொருளும் உங்கள்கிட்ட தங்காது, உங்கள்கிட்ட கைவிட்டு போகணும்னு இருக்குது, அதனால் நீ என்ன குற்றம் சொல்லிட்டு இருக்காது. இவனுக்கு புரியல. அப்படியா, எனக்கு அவ்வளோ தரித்திரமான வாழ்க்கையா நான், இது போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போது அந்த எலி சொல்லுவோம், எனக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியாது, இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நீ புத்தர்கிட்ட போகணும், புத்தர்கிட்ட போகணும், அவர் தான் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படியா, சரி நான் புத்தரை போய் பார்க்க போகிறேன், அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது அவனுக்கு. அதன் முயற்சியில் நான் நடந்து போகிறேன், எப்படியாவது பார்த்தா என்னோட தலையெழுத்து எப்போ மாறும்னு கேட்கணுன்ற ஆர்வத்தில் அவன் கிளம்பி போகிறான். அப்படி காலம்பரை நடந்து போகிறான். போகிற வழியிலலாம் அந்தந்த வேலைக்கு எங்கே யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ந்து சாப்பிட்டு போகிறான். அப்புறம் சாயந்தரம் ஆகிடுது, ராத்திரி ஆக போகுது. அப்போ எங்கேயாவது தங்கி தானே ஆகணும். அப்போ பார்த்தா ஒரு ராஜ அரண்மனை இருக்குது, அந்த இடத்துக்கு தான் அவன் சேர்றான். அப்போது அங்கே இருக்க காவலாளிகளை சொல்லி அங்கே இருக்க ராஜாவை பார்த்து கேட்டுக்கிறேன், இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் நான் இங்கே தங்கிக்கலாமா? நான் ஒரு பிரயாணம் போயிட்டுருக்கேன், அப்படி அந்த வேலையில் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ராஜா சொல்கிறாரு, நான் வெளியில் இருக்கிற இடத்துல படுத்துக்கோ சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல அவங்க சாப்பாடு போடுறாங்க, தங்கிக்கிறேன். அடுத்த நாள் கிளம்பும்போது திருப்பி இந்த ராஜாவை பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்கிறான், ஏன்னா தங்க இடம் கொடுத்தாரு, சாப்பாடு போட்டார் இல்லையா. அப்போ ராஜா கேட்குறேன், நீ எங்கே தான் போகிறேன்னு? நான் புத்தனை பார்க்க போகிறேன். என்ன பார்க்க, எதுக்காக போகிறேன்? எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கேட்குறதுக்காக புத்தரை பார்க்க போகிறேன். அப்போ ராஜா சொல்லுவார், நீ கேட்க தானே போகிற, அப்படியா இருந்தால் எனக்காக ஒரு கேள்வி கேட்க முடியுமான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், அவளுக்கு பேச்சே வரமாட்டேருந்து, ஊமை ஆகிட்டா, அவள் ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னு உங்களால் கேட்க முடியுமா? கேட்டு வந்தால் இந்த வழியாக வரும்போது சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டிருக்கீங்க, தங்க இடம் கொடுத்துருக்கீங்க, இதை கண்டிப்பாக கேட்பேன், சொல்லுவேன். அங்கேருந்து கிளம்பி போகிறேன். அங்கே பார்த்தா ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையை ஏறி இறங்கி அது மாதிரி போனால் தான் புத்தன் இருக்கிற இடத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் மலையை ஏறி இறங்குறான். இதுலேயே அவன் டயர்டாகிடுறான். அங்கே பார்த்தா அந்த மலையடி வாரத்தில் ஒரு பெரியவர் தபஸ் கோலத்தில் உட்காந்துருக்கிறார். அவரை பார்க்குறாரு, அவர் மட்டும் தான் இருக்கார். அந்த மாதிரி மலையில் யாருமே தங்கலை, ஒரு மனிதனை பார்த்தா இவர் தான் இருக்கார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் புத்தனை பார்க்குறாங்க, அவர் போயிட்டுருக்கேன், ஒரு பிரயாணமாக போயிட்டுருக்கேன், ஒரு 7-8 மலையை தாண்டி போனோம், இந்த மலையை ஏறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிட்டேன், எப்படி போகிறது, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், கவலைப்படாத, எனக்கு மேஜிக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மேஜிக் பேண்டுன்னு சொல்லுவாங்க தெரியும், கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்களே, இவர் விசார்டுன்னு இங்கிலீஷில். ஓகே, அந்த மேஜிக் பேண்டை வச்சு வா உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி மேஜிக் பண்ணி அப்படியே 2 பேர் அப்படியே பறக்கும் தட்டின மாதிரி பறந்து போய் எல்லா மலையும் தாண்டி அந்த கடைசி மலையை தாண்டி இறக்கி விட்டுறாரு. இப்போ அந்த பெரியவர் ஆர்வமாக கேட்குறேன், நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், நான் புத்தனை பார்க்க போகிறேன். எதுக்கு புத்தனை பார்க்க போகிறேன்னு? எனக்கு பர்சனல் ப்ராப்ளம், அந்த பர்சனல் ப்ராப்ளம் சொல்யூஷன் கேட்கறதுக்காக புத்தனை பார்க்க போகிறேன். அப்போது அந்த பெரியவர் கேட்குறாரு, எனக்காக ஒரு கேள்வி நீ புத்தன்கிட்ட கேட்க முடியுமா? ஓ தாராளம், என்ன கேட்கணும்? எனக்கு இப்போ வயசே 1000 ஆயிடுச்சு, நான் 1000 வயசாகியும் சாவலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ வருஷம் வாழ்ந்து இருந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, நான் படித்த சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது, ஆனால் என்னால் அந்த மாதிரி ஆகவே முடியலையே, இது என்ன காரணமாக இருக்கும்? அது புத்தன்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? தாராளம், என்னை இந்த மலையெல்லாம் கடந்து கொண்டு போய் விட்டீங்கல்ல, இதுக்காக கண்டிப்பாக கேட்பேன், சொல்லுவேன் அப்படின்னு.
அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு நதி இருக்குல்ல, இதை நீ தாண்டி தான் போகணும், என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, சாரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி வந்துடுறாரு. அப்போ இவனுக்கு ஒரே ஒரு ஹேர்டில், ஒரே ஒரு தடக்கல் என்னன்னா, இந்த நதியை கடந்து அங்கே போயிடணும். அது பெரிய நதி, ரொம்ப ஆழமான நதி, எப்படி கிடக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த நதியில் ரொம்ப பெரிய ஒரு ஆமை இருக்கு. அந்த ஆமை கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, என்ன இந்த இடத்துலேருந்து அந்த அக்கறை கொண்டு விடுவியான்னு. ஓ தாராளமாக விடுறேன் வா அப்படின்னு சொல்லி ஆமை இவனை மேலே ஏற்றிக்குது. இவங்க 2 பேரும் போகிறாங்க, அக்கறைக்கு போகிறாங்க, கொண்டு போய் இறக்கி விட்டுடுது. அப்போ அந்த ஆமை கேட்குது, நீ எங்கே வந்த இந்த பக்கம், உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு. நான் வந்து புத்தனை பார்க்க வந்தேன், எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக வந்தேன். அப்போ ஆமை சொல்லும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ புத்தன்கிட்ட கேட்க முடியுமா சொல்லி. என்ன பிரச்சனை, எனக்கு 500 வருஷம் ஆயிடுச்சு, எங்கள் ஆமை குலங்களில் இப்படி பேசிக்கிறாங்க. அதாவது யார் 500 வருஷம் இருந்து இதாகிறாங்களோ அவங்க டிராகன் அப்படியா மாறிடுவாங்க 500 வருஷம் ஆயிடுச்சுன்னா. இது எங்கள் இதில் நம்பிக்கை. 500 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நான் ஏன் டிராகன் ஆகலைன்னு எனக்கு புரியல. இந்த கேள்வியை நீங்கள் வந்து புத்தன்கிட்ட கேட்டு வர முடியுமா? ஏன்னா இதுதான் கடைசி. இனி பக்கத்து கொஞ்சம் தூரம் போனால் புத்தன் அங்கே உட்காந்து தபஸில் இருப்பார், அவரை கண்டுபிடிச்சி கேட்டு வந்துடலாம். சொல்ல சரி கேட்குறேன். இப்போ இவன் 4 கேள்விகளோடு போகிறான். முதல் கேள்வி என்னென்னா, இவன் தரித்திரம் எப்போ தீரும்? ரெண்டாவது, இந்த அரண்மனையில் இருக்க இளவரசிக்கு பேச்சு எப்போ வரும்? இந்த வயசான பெரியவருக்கு சொர்க்கம் போகிறதுக்கான வழி என்ன? 4வது, இந்த ஆமை டிராகனாக எப்போ ஆகும்? இந்த 4 கேள்வியோட போகிறான். புத்தனை பார்க்குறான், நமஸ்கரிக்கிறான். அப்புறம் புத்தன்கிட்ட கேட்குறான், என்னோடய வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு விடை தேவை. அப்போ புத்தன் ரொம்ப கிளியராக சொல்கிறார், நான் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், ஆனால் கண்டிஷன் இதுதான், நீங்கள் கேள்விகளாக கேட்டுகிட்டே போக முடியாது, நீ மொத்தமாக 3 கேள்வி கேட்கலாம், 3 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ தான் இவனுக்கு பிரச்சனை. இவனுக்கு கேள்வியே 4 இருக்குது இல்லையா? அதில் இவன் யோசிக்கிறான், எந்த 3 கேள்வியை கேட்குறது. அந்த ஆமைக்கே 500 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு டிராகன் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த இது கஷ்டப்பட்டு இது காப்பாற்றினதால கொண்டு போய் விட்டதுனால தான் இவனால் என்ன பண்ண முடிஞ்சுது, அந்த ஏரியாவுக்கே வர முடிஞ்சுது. அதனால் அந்த ஆமைக்காக கேட்டுடுவோம்னு நினச்சி அந்த ஒரு கேள்வி தயார் பண்ணிட்டான். அந்த பெரியவர் தான் எல்லா மலையும் கடந்து இங்கே வந்து விடுறதுக்கு அவர் தான் உதவி பண்ணார். அவர் 1000 வருஷமாக இருக்கார், அவர் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட கேள்வியும் கேட்டுடலான்னு முடிவு பண்ணிடுறான். அப்புறம் அந்த இளவரசி, ஒருவேளை பேச்சு வந்ததுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அதனால இல்லைன்னா அந்த நம்மளுக்கு சுயநலமாக நம்மளுக்கு மட்டும் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளவரசியோட கதை மிஸ் ஆகிடும். நம்ம கதை என்ன, அன்றாடங்காட்சி தான், பிச்சைட்டு தான் வாழணும், 25 வயசு தான் ஆகுது, பரவாயில்ல, நம்ம கேள்வியை கேட்க வேண்டாம். இவ்வளோ கஷ்டப்பட்டால் வந்ததே தன்னோட பிரச்சனை சால்வ் பண்ணுறது தான். ஆனால் தன் கேள்வியை கேட்காம இந்த 3 கேள்வியும் புத்தனிடம் கேட்குறாரு. புத்தன் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வர்றார். இந்த ஆமையானது அதனோட ஓடை கொடுக்க முடியுமா, அந்த விட்டுட முடியுமா, இருந்தால் உடனே அது டிராகன் ஆகிடும். அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த மேஜிக் ஸ்டிக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேஜிக் ஸ்டிக்கை இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்னு எடுத்து வச்சிட்டாருனாவே போதும், அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும், அதை சொர்க்கத்துக்கு போயிடுவார். இந்த பெண் தன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பையனை நேருக்கு நேராக பார்க்குற அன்னைக்கு அவளுக்கு பேச்சு வந்துடும். இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நமஸ்கரிச்சுட்டு வந்துடுறார். ஏன்னா இவரு கேள்விக்கு பதில் கிடைக்கல. வர்ற வழியில் ஆமையை பார்க்குறாங்க. ஆமாம் அக்கா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு கொண்டு வந்து விட்டுட்டு, இப்போ சொல்லு உனக்கு என்ன சொன்னார். அவர் சொன்னால், ரொம்ப சிம்பிள், உன்னோட ஓடுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓடை நீ கழட்டிட்டா போதுமா, நீ வந்து டிராகன் ஆகிடுவ அப்படின்னு. அப்போது அந்த ஆமை தன்னுடைய ஓடை எடுத்துச்சான். அப்போ ஓடு எடுக்கும்போது என்னாச்சா, அந்த ஓடுக்குள்ளே, இது கடலுக்குள்ளே தானே இருக்குது, முத்து மாலை ஒன்று அதுக்குள்ளே மாட்டியிருந்தது, பயங்கர விலை உயர்ந்தது. அப்போது அந்த ஓடை எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அது வந்து டிராகனாக ஆயிடுச்சு. அது சொல்லிச்சு, இனிமேல் எனக்கு இந்த முத்து மாலையெல்லாம் பயன்படாது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துருது. இதான் என்னால் முடிஞ்சது, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஆக வேண்டிய டிராகன் ஆகிடுச்சு. அப்போது இந்த மலையை நடந்திருக்கும் போது பெரியவரை பார்க்குறான். அந்த பெரியவர் கேட்குறா, நீ புத்தனை பார்த்தியா, பேசுனியா, என்ன சொன்னார்? பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த மேஜிக் ஸ்டிக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, அது இனிமேல் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கு ஆகிடும், சொர்க்கம் கிடச்சிரும். அப்போ சொல்கிறார், ஆமாம், இதை வச்சு தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருந்தேன், இது வந்து எனக்கு கூட சேர்ந்த மாதிரி ஆகி போச்சு, இனிமேல் இது எனக்கு தேவையில்லை, இது நீ வச்சுக்கோ, இதை வச்சு நீ நிறைய மேஜிக்கெல்லாம் பண்ணலாம், நீ தான் எனக்கு சொர்க்கத்துக்கு வழி காமிச்ச, இதனால் நீ வச்சுக்கோன்னு சொன்னால் இவரும் டக்குன்னு காணாமல் போயிடார். அதாவது இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார். உடனே இது அந்த ராஜா அரண்மனைக்கு வராரு, ராஜாவை பார்க்குறாரு. அப்போ ராஜாவோட பொண்ணும் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ராஜா கேட்குறாரு, உங்களால் புத்தனை பார்க்க முடிஞ்சுதா, கேட்க முடிஞ்சுதா? அப்போ சொல்கிறார், கவலையே இல்லை,
இந்த பெண் தான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த மணமகனை நேருக்கு நேராக பார்க்கும்போது பேச்சு வந்துடும் புத்தன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ உடனே இந்த பொண்ணு அவங்க அப்பா கேட்குது, அப்பா புத்தனை பார்க்க ஒருத்தர் போயிருக்காருன்னு சொன்னது இவர் தானான்னு வாய் திறந்து பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன் இவன் தான். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, நீ தான்ப்பா எனக்கு மருமகன் சொல்லிட்டு அவனை அரண்மனையிலே தங்க வச்சுக்கிறான். அப்போ இந்த கதைகள்லேருந்து சில சுவாரஸ்யமான சில விஷயங்கள் கற்றுக்கிறோம். பந்தனம், அந்த ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடோடு இருக்குது, அதோட உடம்போட செட்டப் தான். அதை விடணும், விட்டால் தான் என்ன வந்து ட்ராகன் ஆகும். அந்த பெரியவர் அந்த மேஜிக் ஸ்டிக் வச்சுனே தான் இருக்கார், அதை விடணும். அதை விட்டால் தான் அடுத்தது. பாருங்களேன், சொர்க்கத்துக்கு போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் சாகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த கதையில் ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்குது. பரமாத்மா கூட இந்த ராஜயோகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, அவங்கவுங்களுக்குள்ள தேவையில்லாத 5 விஷயம் இருக்குது. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இந்த 5ஐயும் விட்டுடுங்க, அப்போ என்ன எடுக்கும், உனக்கு சொர்க்கத்துக்கு நான் இடம் தரேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அது ஜெயிக்கணும், அதுதான் போஸ்டிங் வந்து அதை நம்பி தான் இருக்குது. இந்த பெண் பாருங்கள், அந்த கர்ம கணக்கு முடிஞ்சோடனே எல்லாம் சரியாயிடுது. அப்போது நம்ம கர்ம கணக்கும் இந்த மன்மனா பவன் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையாகிய சிவனை நினைவு செய்யும் போது பாவம் எரியறதுனால நமக்கு வந்து பாவங்கள் கரையிறதுனால அடுத்த நிலை கிடைச்சிடும். இந்த பையனை பாருங்களேன், அவன் தனக்காக தான் போனான், தனக்காக தான் கேட்க போனான். ஆனால் தன்னுடைய கேள்விகளை விட அடுத்தவங்க கஷ்டம் ஜாஸ்தின்னு தெரிஞ்சதுனால தன்னோட இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக கேட்டதுனால இவனுக்கு என்ன கிடச்சிச்சு, யார்கிட்டையுமே இல்லாத மாதிரி முத்து மாலை ஒன்று கிடச்சிது, மேஜிக் பேண்டு கிடச்சிச்சு, ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகிட்டான். ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா, ராஜாவாக ஆகிடுறான். யார் தன்னை அடுத்தவர்களுக்காக வைக்கிறார்களோ அவங்க உயர்ந்த நிலை அடைகிறார்கள். இனி ஒரு சம்பவம் சொல்ல பாருங்களேன். ஒரு டீச்சர் குழந்தைங்கக்கிட்ட கேட்குறாங்க, கிளாஸில் ஒரு 40 பசங்க இருக்கான்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாராலையும் அவங்கவுங்க தாத்தா பேர் தெரியுமா, தெரிஞ்சவங்கெல்லாம் கை தூக்குங்க. அப்போ எல்லா குழந்தையும் கை தூக்குறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க தாத்தா பேர் தெரியும்ல. ஒன்று சொல்ல, சரி நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம். எத்தனை பேருக்கு உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியும்? அப்போ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க, எனக்கு எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் வந்து தெரியும். சொல்ல, வெரி குட் கை தட்டுறாரு. இதுதான் ஃபைனல் கொஸ்டின், இதுக்கு பதில் சொல்கிறீங்களா பார்க்கலான்னு. யாருக்கு உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் தெரியும்? கிளாஸில் யாருமே கை தூக்கல, யாருக்கும் தெரியல. ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப முக்கியம் எங்கள் அப்பா, அதுக்கு மேலே அடுத்தது ரொம்ப அதோட கொஞ்சம் முக்கியம்தான், ஆனால் தாத்தா தெரிஞ்சு வச்சுருக்கேன். தாத்தாவோட தாத்தாலாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதனால் நாங்கள் கேட்டுக்கவும் இல்லை, ஆர்வமும் இல்லை, கேட்டுக்கவே இல்லைன்னு. ஓகே, அப்போ அவர் கேட்டார், இப்போ நான் சொல்கிறேன் சில பேர்கள், அது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். மகாத்மா காந்தி, இந்த பேர் உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கான்னு. நாங்கள் தேசத்தந்தை தெரியாமல் இருக்குமா, எல்லாருக்கும் தெரியும், எல்லா பசங்களும் ஒன்றா சொல்கிறான். ஓகே, ஆப்ரஹாம் லிங்கன், இவர் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன், கேட்டிருக்கோம், சயின்டிஸ்ட்டு. இவங்களாம் அவங்க சொந்தக்காரங்களா? இல்லை. இவங்க எப்படி தெரியுது? இவங்க சமுதாயத்துக்காக வாழ்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர் சொல்கிறார், டீச்சர் சொல்கிறார், உண்மைதான். யார் தனக்காக வாழ்ந்தாங்களோ, பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்களோ, உலகம் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. யார் அடுத்தவர்களுக்காக வாழ்கிறாங்களோ, பரோபகாரம் செய்கிறாங்களோ, சரித்திரம் அவங்களை நினைவு செய்யுது. புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை, இந்த பேர் இதெல்லாம் முக்கியம் இல்லை. யார் அடுத்தவங்களுக்கு, மகாத்மா காந்தி வந்து நாளைக்கு வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன் ஆக்குவாங்கன்னு சொல்லி அவர் பண்ணலை இல்லையா. அப்ரஹாம் லிங்கன் அதுக்காக பேருக்காக அமெரிக்கன் ஜனாதிபதி ஆகலை. இவங்க எல்லாமே நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சது மட்டும்தான் அவங்க பண்ணாங்க, அதுக்கான செயல் செய்தாங்க. சரித்திரம் அவங்கள கொண்டாடும். ஸோ நம்மளும் இந்த 800 கோடி பேர் நமக்கு சகோதர சகோதரிகள், இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டே இருந்தால் போதும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணும், கொள்கையாக இருக்கணும். ஓகே, திடீர்னு 2-3 நாளாக எனக்கு ஒரு தாட் வருது. என்னென்னா, எனக்கு இந்த வீடியோ சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம், என்னோடய நம்பரே ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நிறைய ஆத்மாக்கள் அவங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கால் நம்பர் ஒன்று கொடுத்துடலாம்.
யாரை வேணால் கூப்பிடலான்ற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துடலாம். அதில் ஐடியா என்னென்னா, இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பும் வேணும். ஏதாவது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நிறைய நாலேஜ் தெரியும். ஓகே, நான்லாம் கற்றுக்குட்டி தாங்க, ஒரு 7-8 வருஷம் தான் எனக்கு நாலேஜ். 20 வருஷம் 30 வருஷம் நாலேஜில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மீடியாவில் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ தெரியும். அப்படிப்பட்டவங்க யாராவது விருப்பம் இருந்தால் என்ன பண்ணணும்னா, உங்கள் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அந்த நம்பர் கொடுப்போம். என்ன ஐடியான்னா, உலகத்தில் இருக்க யாருக்காவது கஷ்டமாக இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணால் நம்ம வந்து அவங்க துக்கத்தை கேட்போம். அந்த துக்கத்துக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுப்போம். நியரஸ்ட் சென்டர் போக சொல்லுவோம். யோகா பண்ண தெரியல, யோகா கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரி ஆர்வம் இருக்கவங்க வாட்ஸ்அப் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை எந்த நேரத்தில் ஒரு நாளில் கூப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் 4லேருந்து 6. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, இப்படிலாம் இந்த 3 லாங்குவேஜில் இருக்கவங்க உங்கள்கிட்ட பேசலாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு 5-6 நம்பராவது கொடுத்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. யூரோப்பில் இருக்கவங்க அங்கே கூப்பிட கொஞ்சம் ஈஸி அவங்களுக்கு இல்லையா. அப்போ மலேசியாவில் இருக்கவங்க அங்கே கூப்பிடுறது ஈஸி. அப்போ சேவை பண்ணணும்னு ஆர்வம். நேற்று கூட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க 25 வருஷமாக நாலேஜில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா. ஆனால் என்னால் ஃபுல் டேலாம் கொடுக்க முடியாது. அவங்க வந்து இங்கிலீஷு, தமிழ், தெலுங்குன்னா என்னால் பண்ண முடியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஆர்வம் இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புத்தரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.